243 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பீகார் மாநிலம் வர 2025ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்குது. இந்த நிலையில தான் ஐபாக் நிறுவனத்தோட முன்னாள் அரசியல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரோட அரசியல் கட்சி தொடர்பான அதிரடி அறிவிப்பு பீகார் அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 2014 மக்களவை தேர்தலில் பாஜகவோட பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, 2015 பீகார்ல நிதிஷ்குமார், 2019 ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, 2020 டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி, 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்துல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலினோட திமுகன்னு பல அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் வியூக வகுப்பாளரா பணியாற்றி இந்த கட்சிகளை ஆட்சி படிக்கட்டுல அமர வைத்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஐபாக் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதா அறிவிச்சாரு பிரசாந்த் கிஷோர். தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு தன்னோட சொந்த மாநிலமான பீகார்ல ஜன் சுராஜ் அபியான் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினாரு. பிரசாந்த் கிஷோரோட இந்த அமைப்புக்கு ஓய்வு பெற்ற பல அரசு அதிகாரிகள் ஆதரவு கொடுத்தது அந்த சமயத்துல பெரும் பேசு பொருளாச்சு. இதை அடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி ஜன் சுராஜ் பாத யாத்திரையை முன்னெடுத்தாரு பிரசாந்த் கிஷோர். வேலை வாய்ப்புகளுக்காக பீகார் மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்ல தேவையில்லாத நிலையை உருவாக்குங்கிற வாக்குறுதியோட முன்னெடுக்கப்பட்ட இந்த பாத யாத்திரை அந்த மாநில மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றுச்சு. இதை அடுத்து பிரசாந்த் கிஷோரோட அரசியல் என்ட்ரி விரைவில் இருக்கும்னு அந்த மாநிலத்துல பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த ஜூலை 28ஆம் தேதி தன்னோட அரசியல் என்ட்ரி பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர். ஜன் சுராஜ் அபியான் சார்பா பாட்னாவோட பாபு சபாக பகுதியில நடந்த முதல் கூட்டத்துல வர அக்டோபர் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா ஜன் சுராஜ் கட்சியை பதிவு செய்ய இருக்கிறதாவும் வர 2025 சட்டமன்ற தேர்தல்ல களமிறங்க இருக்கிறதாவும் அறிவிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். பாட்னால நடந்த இந்த கூட்டத்துல பீகார் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூரோட பேத்தி ஜக்ரித்தி, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஆனந்த் மிஸ்ரா உள்ளிட்டோர் ஜன் சுராஜ் அபியான்ல தங்களை இணைச்சுக்கிட்டது அந்த கட்சிக்கு இன்னும் வலுவை சேர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஜன் சுராஜ் பத்தி அதன் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்க சில விஷயங்கள் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி ஜன் சுராஜ் அதிகாரப்பூர்வமான கட்சியா உருவாக இருக்கிற நிலையில அதற்கு முன்னரே மாநிலம் முழுக்க 1,50,000 உறுப்பினர்களை கட்சிக்குள்ள இணைக்கணும்னு பெரிய அளவுல 8 கூட்டங்களை நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதோட ஆளுக்கு 5,000 புது உறுப்பினர்களை கட்சிக்குள்ள இணைக்கிற முதல் 25 பேருக்கு ஜன் சுராஜ் கட்சியோட தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமா பொது பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள், பட்டியலினத்தவர், பழங்குடியின சமுதாயம், இஸ்லாமியர்னு 6 குழுக்களா பிரிக்கப்பட்டுதான் பொறுப்புகள் வழங்கப்படும். கண்டிப்பா தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் புதிதா தொடங்கப்படுற ஜன் சுராஜ் கட்சியோட முதல் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவார்னு, கட்சியோட 2வது தலைவரா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இல்லைன்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுக்கும் கட்சியோட தலைவர் மாற்றப்படுவார்னு, இதனால அனைத்து தரப்பினரும் கட்சியை வழிநடத்தும் வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அதோட பீகாரை இதுவரை மாற்றி மாற்றி ஆட்சி செய்த ராஷ்டிரிய ஜனதா தளம் மாநிலத்தை கல்வியில பின்தங்கின மாநிலமா மாட்டியிருக்காங்கன்னு குற்றம் சாட்டி இருக்க பிரசாந்த் கிஷோர் தன்னோட ஜன் சுராஜ் கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட இருக்க நபர் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பயின்றவரா இருக்கணும்னு கல்வி தகுதியையும் நிர்ணயிச்சிருக்காரு. இந்த நிலையில ஜன் சுராஜ் அபியானோட 2வது கூட்டம் வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடக்கும்னு அறிவிப்பை வெளியிட்டு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு பிரசாந்த் கிஷோர்.